எவ்வளவு பாருங்களே, எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் அவரவருக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அடுத்த ஆளை பற்றி யாருமே சிந்திக்க மாட்டோம். அவருடைய வேலையை பார்க்கவே நேரம் சரியா இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் வேலை கிடைச்சு இன்னொரு ஆளுக்கு வேலை கிடைக்கலைன்னா இவனுக்கு மட்டும் எப்படா வேலை கிடைச்சிச்சுன்னா அதை நினச்சா எந்த வேலைக்கும் போகாமல் இருக்க பல பேர் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். பல நாளாக படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணுறது, நம்மளால் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் முடியலை. பல மாதம் ஊருக்குள்ளே கடந்தாச்சு. இனிமேல் ஊருக்குள்ள இருந்தாலும் மரியாதை இல்லை. இருக்க வளர்ப்புதலப்பா தேடுவோம்னு சுற்றி முற்றி பார்த்தா பக்கத்தில் ஒரு சூரட்டி ஒட்டியிருந்தாலும் கரும்பலகையில் எங்கள் சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்க. பார்த்துட்டேன், நம்மளால் சர்க்கஸ் கம்பெனியா, சரி சும்மா இருக்கிறதுக்கு பரவாயில்ல, அந்த வேலைக்கு அது போவான், வீட்டிலே தர்றதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல, நம்மளால் கேட்டு போயாச்சு. அந்த ஆள் பார்த்துருக்காப்புல முதலாளி, என்னங்க என்ன தம்பி யார் நீங்கள்? இல்லைங்க இந்த மாதிரி பார்த்தா விளம்பரம்ல பார்த்தியா, சரி சந்தோஷப்பா, நான் அதில் வேலைக்கு சேரலான் இருக்கேன். வேலைக்கு சேரலான் இருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் பிஏ வரைக்கும் முடிச்சிருக்கேனே. பரவாயில்லையா இப்போ, ஆனால் உங்கள் படிப்புக்கு தக்க நீங்கள் வேலை ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு இடத்த பாருங்க. இல்லை என்ன வேலையாக இருந்தால் நான் பார்ப்பேன். நாங்கள் என்னையா இருக்குது சர்க்கஸ் வேலையில் எல்லா வேலைக்கும் ஆள் கிடச்சிருச்சு, இந்த குரங்கு வேஷம் போடுறதுக்கு மட்டும் ஆள் கிடைக்கல. நீ வருவியா வரணும்னு தெரியல, அதுவும் நீ பிஏ வரைக்கும் வர படிச்சிருக்கின்ற, நீ போய் குரங்கு வேஷம் போடுவியான்னு கேட்க. அவன் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இல்லைங்க, நான் எந்த வேஷம்னாலும் போடுவேன், அந்த குரங்கு வேஷத்தை எனக்கு கொடுத்துருங்க. மாத சம்பளம் 8000 ரூபா தம்பி, அதை மாரி காசுலாம் கொடுக்க மாட்டேன். 1 லட்சம் கட்டி படித்தேன், 8000 ரூபா சம்பளம் பிரிய பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கே போகாம இருக்கு, 8000 ரூபா சம்பளம் பரவாயில்லைன்னு நம்ம ஆள் குரங்கு வேஷம் போட்டு தவ ஆரம்பிச்சிட்டேன். தவன ஆள் இந்த வேலையை வேற ஆளுக்கு எதுவும் கொடுத்தாலும் கொடுத்துடுவாங்க. நல்லா குரங்கு வேஷத்தை பண்ணணும்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு நாடா பக்கம் தவறுன்னு தவி குதிக்கிற வேகத்தில் சிங்க கூண்டுக்குள்ள போய் தெரியாமல் விழுந்துட்டேன். நம்மால் சிங்க கூண்டுக்குள்ள விழுந்த முடி புதுங்கி போச்சு. நம்மளுக்கு ஆகா 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு சிங்க கூண்டுக்குள்ள விழுந்துட்டோமே, என்னடா பண்றது ஒன்றும் புரியாம திக்கு திடு மாதிரி நிற்கும் போது அந்த சிங்கம் தலையை திருப்பி பார்த்து கூப்பிட்டுச்சான், தம்பி பிஏவா அப்படின்னு கேட்டுச்சான். தம்பி பிஏவான்னு கேட்டோன்னா அப்பத்தை இவனுக்கு ஆச்சரியா. இவன் திரும்பி பார்த்துருக்கியா, அண்ணே நீங்கன்ற, நான் எம்ஏப்பான்னு அவங்க சொல்ல. அப்படியா, அப்போ நம்ம கூட்டம் தானே. இந்த அங்கே உட்காந்துருக்கிற கரடி வேஷம் அதெல்லாம் 12வது பயிலாக போடுறது, இந்த பக்கத்தில் இருக்க 10வது அதெல்லாம் நரி வேஷம் போடுறாரு. ஆக எல்லாமே நம்ம கூட்டம் தானே, ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்த கதையா படித்தால் உழப்பெல்லாம் இப்படி இருக்கு. ஆக நாட்டுக்குள்ள பல செய்திகள் நரிகளாகவும் கரடிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கே தவிர படித்த படிப்புக்குண்டான மனிதனாக வாழக்கூடிய பாக்கி அமையல. இருந்தாலும் கூட படித்த சரமுறைகள் எல்லா விதமான பெருமைகள் அடையணும்னா கடைசி வரைக்கும் தன்னுடைய உழைப்பையும் முயற்சியும் கைவிட்டக்கூடாது. ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்கணும். இந்த வேலைக்கு தான் போகணும், மற்ற எந்த வேலையும் பார்க்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சரியா இருக்காது. ஆக மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு தன்னுடைய வேலையும் இலக்கையும் தீர்மானித்து யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் பெருமையா இருக்கும். அப்படிப்பட்ட பொன்னான வாழ்க்கையை அமைத்தரக்கூடிய நல்ல கூட்டங்கள் நாடு முழுவதும் வந்துகிட்டு இருக்கு. படித்த இளைஞருடைய வேலைகள் பெருகிட்டே இருக்கு. அதனால நம்மால் வேலை கிடைக்காம விரக்தியில் ஒரு ஆள் இருந்தா அப்படியா, இந்த வேலை வாய்ப்பு கட்டடத்தையாவது இடித்து விடுங்கள், அதை கட்டுவதற்குண்டான வேலையாவது கிடைக்கட்டும் எழுதுறாருன்னா அந்த அளவுக்கு படித்தாலுடைய வேலையெல்லாம் ரொம்ப அப்படி போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை என்னைக்கு பெருமையாக இருக்கணும், பெருமைகளை சேர்க்கணும். மங்கையவள் பாடக்கூடிய சிறப்பு, பிள்ளை தன் வயதில் முத்தால் பிதாவின் சொல்பத்தை கேளார், கண்ணினர் குழால் முத்தால் கணவனை கருதி பாரார், தெல்லற வித்தை கட்டால் சீடன குருவை தேடான், உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடான்றான். என்ன அர்த்தம்? பிள்ளை தன் வயதில் முத்தால் பிதாவின் சொல்பத்தை கேளார். கொஞ்சோட வயசுக்கு மூத்த பிள்ளையாச்சுன்னா அப்பா பற்றி சரியாக கேட்காதா, எப்போ பார்த்தாலும் ஏப்பா நோய் நோயின்னு இருக்க, எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன் பேச்சை விடுப்பான்னு கத்துமா. பிள்ளை தன் வயதில் முத்தால் பிதாவின் சொல்பத்தை கேளா, கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரான். கணவனுக்கு கூட கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா மனைவியோட சொல்லுவாங்க, ஏங்க சும்மா அங்கிட்டு ஓடிட்டே தெரிய, ஒரு இடத்துல இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய காலங்கள் வருமா. கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரான், தெல்லற வித்தை கட்டால் சீடன் குருவை தேடான். நல்ல தெல்ல தெளிவாக வித்தையை கற்றுக்கிட்டாச்சுன்னா குருநாதரை பற்றி யாருமே நினைக்க மாட்டாளா. நமக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, அப்புறம் அதுக்கு போய் குருநாதரை பார்த்துக்கிட்டு என்ன தானாக வந்துருமா. தெல்லற வித்தை கட்டால் சீடன் குருவை தேடான், உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடார். மனுஷனுக்கு நோய் நொடியெல்லாம் தீர்ந்து வச்சுன்னா யாருமே வைத்தியரை தேடி போக மாட்டாங்களாம். அதுபோல இந்த பூலகத்தில் மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வர்ற வரைக்கும் கோயிலோட நடப்பை யாருக்கு வராது, சாமி கும்பிட்ற எண்ணம் தானாக வராது. ஆக என்னைக்கு பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் பகவானுடைய நினைப்பு ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட பூமியில் பிரச்சனை வரும்பொழுது பகவானை நினைக்காம எல்லா காலகட்டத்திலும் இறை நிந்தனை இருந்தால் அந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த பெண்மங்கை வள்ளியவளுக்கு எப்பேற்பட்ட பெருமையும் மாலையில் சுடக்கூடிய பெருமை இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தால் அப்புறம் யோசிக்கிறங்க எப்பேற்பட்ட வழியாக வழிவடைகிறாள். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை சாதி பெண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு பாபா, மஞ்சள் ஆடியும் குங்குமமும் தாத்தா. பூ
இருக்கும் நீரின்றி வாழும் இளநாத்து ஓடை நீரின்றி வாழும் இள ஆத்து செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாடை கொண்டு பாபா மஞ்சள் தாடியும் குங்குமமும் தாத்தா தானா தானான தானான அப்படிப்பட்ட குரல் வடம் எடுத்த பெருமைக்குரிய பெண்மகை வணக்கம் வணக்கம் அன்புள்ள நன்றிகள். ஆக அப்படிப்பட்ட பெருமையும் பூத்துக்குள்ள சோலை இருந்தாலும் கூட இந்த ஒப்பற்ற இடம் சாதாரண சோலையா அல்ல, அந்த பழமுதிர் சோலையை மிஞ்சக்கூடிய எங்கள் பாண்டி கோவில் கண்டெடுத்த பூஞ்சோலை. அதனால இந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. ஆக பெருமைகள் பேசக்கூடிய புண்ணியமான இடத்துல இவர்களுக்கு தனிப்பட்ட பெருமை எப்படி இருக்கு? அனுதினமும் முருகனுடைய மந்திரத்தை ஓம் என்ற தத்துவத்தை முருகா முருகான்னு சொல்லிக்கிற கூட வள்ளிய சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு பெருமை ஏற்படுத்தினா மட்டுமே அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சபை இறந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில சமயம் பேசாம இருந்து பழகினான்றார். எங்க எதை பேசணும் ஒரு கணக்கு இருக்கு. பேசக்கூடிய சிறப்பிறந்து பேசினால் மட்டுமே அந்த வாழ்க்கை பக்குவமான நிலையில் அமையும். அப்படிப்பட்ட பூந்தோட்டத்த இடத்துல சொல்லுன்றது ரொம்ப பதமா இருக்கணும். அதனால நம்மளோட சொற்பொழிவுன்னு இருக்கா, பொடிவான சொற்களை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. என்னைக்கு பாருங்களே, கண்ணு பார்க்க வெளியில இருக்கு, கைகால் உறுப்பட வெளியில இருக்கு, மூக்கு காது அனைத்து வெளியில படைச்ச இறைவன் இந்த நாக்கை மட்டும் எப்பவுமே ஈரத்தோட வச்சிருக்கேன். ஏன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அனைத்துமே ஈரப்பதமோட இதமான வார்த்தையா இருக்கணும்பா. அப்படி இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஒரு ஆட்களாக இருந்தாலும் நம்ம ஒன்று தப்பு பண்ணோம்னா தண்டனை அனுபவிக்கிறது இன்னொரு ஆளாக இருக்கு. பூலத்தருடைய சிறப்பு யதார்த்தமாகவே இந்த பல்லு நாக்கை பார்த்து சொன்னிச்சான். 32 பல்லு நாக்கை பார்த்து சொன்னிச்சான். பல்லு ஆகப்பட்டது ரொம்ப கடினமானது, நாக்கு ரொம்ப மென்மையானது. இந்த 32 சேர்ந்து ஒரு அமுக்கு சொல்லியிருக்கா, தம்பி நீ ஒத்தாடு ரொம்ப தனியாடு, நாங்கள் மொத்தம் 32 பேர், எங்களை நீ பகைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கவே 32 பேர் சேர்ந்து ஒரு அழுத்தணும்னு வச்சுக்க, நாக்கு நீ காலிடுச்சா. நாக்கு சொன்னிச்சா, நீ சொல்கிற உண்மைதான்பா, 32 பேர் சேர்ந்து இடத்துல நாக்கு நான் காடினேன். ஆனால் நான் ஒத்த வார்த்தையை மட்டும் மாற்றி பேசணும்னு வச்சுக்கவே நீ 32 பேரும் காடின்னு நாக்கு சொன்னிச்சான். நம்மளால பேச தெரியாமல் அதையும் பேசிக்கிட்டாங்கன்னா உன் பள்ளத்தண்டா உடப்பின்னு ஊருக்குள்ள மாடு சொல்கிற வழக்கம்லாம் இன்னைக்கு இருக்க தான் செய்யுது. ஆக பேசுறது நாக்கு அடி வாங்குறது பல்லுன்னு போயிடும். அடுத்தாளுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்தோம்னா வாழ்க்கை பல இடத்துல வீணாக போயிடும். யாருடைய பேச்சை கேட்கணும் கேட்கணும் கணக்கு இருக்கு. நம்மளால ஒருத்தர் படிப்பக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமான ஒரு மனுஷன் பார்த்துருக்காப்புல, என்ன தம்பி ரொம்ப சோகமாக இருக்கீங்களே, சோகம் இருக்கத்தானே செய்யும். இவர் பார்த்தது சாமியார் மடத்தில் இருக்கிறாள், வந்தாலும் புதுசான ஆள், என்ன தம்பி சோகமாக இருக்கீங்க கட்டணும் வந்தாலும் சொன்னாப்புல, என்னங்க எங்கே பார்த்தாலும் பொண்டாட்டி தொல்லுங்க தாங்க முடியலங்க, வீட்டில் குடும்பத்து பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு இருந்தாலும் நொந்த அழுக. அப்போதான் சாமியார் இருக்க பிரச்சனையை தீக்காம அவர் புது வழியாக ஒன்று சொன்னாப்படையா, பொண்டாடி பிரச்சனை என்ன பண்ணுறது, எத்தனை பொண்டாடி தம்பி, ஒன்றுதான் இன்னும் ஆசியமாக கேட்குறிய, ஒன்று கட்டுனா பிரச்சனை வரத்தான் செய்யும், உன் கூட சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுற இன்னொரு பொண்டாட்டியை கட்டிடு, என்ன இருக்க ரொம்ப பேத்து இருக்க பார்க்குறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னொரு பொண்டாட்டியை கட்டினா உன் கூட சண்டை ஓட்ட மாட்டாங்க, அவங்க 2 பேரும் சண்டை ஓடுவா தவிர ஒன்னே அநியாமத்தை விட்டுருவாங்க, நீ தப்பிச்சுக்கலாம். நம்மளால சொன்ன மாத்திரத்தில் அவன் பேச்சை கட்டாது இன்னொரு பொண்டாட்டியை கட்டியார கட்டிய அந்த முகூர்த்தத்தில் நம்மளால என்ன பண்றாரு தெரியுமா, என்ன பண்றாரு, சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவனை வெளியில் அனுப்பிட்டாங்க. நீ அந்த வீட்டில் போய் கஞ்சியை கூடி, இந்த வீட்டில் கஞ்சி, மொத்தத்தில் யாருமே கஞ்சி விட்டாம நடுத்தருவில் அந்த ஆளை விட அந்த ஆள் பேச்சை கட்டாக்கு நம்ம உழப்பு இப்படி போச்சுன்னு இவர் கொண்டாந்து மடத்தில் ராத்திரி 2 மணி 3 மணிக்கு போய் உட்கார, ஏதோ ஒரு உருவம் அங்கிட்டு ஆடி இருக்கு 3 மணியை போல, இரவு 3 மணிக்கு உருவாடுனா யாரா அந்த உருவன்னு பக்கத்துல எட்டி பார்த்தா இந்த யோசனை சொல்லி கொடுத்தாரு பத்தியா சாமியாரு, அந்த சாமியார் அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். நம்ம ஆள் போய் கேட்டிருக்கேன், ஓம் பேச்ச கட்டு பண்ணதுக்கு என்ன தெருவில் விட்டுட்டாங்கயா, சோறு கிடைக்காம அப்படி வந்து திருறேன், ஏன் அந்த வேலை பார்த்தான்னு கேட்க, அப்பதான் அந்த சாமியார் சொன்னாப்லையா, இல்லப்பா நான் வந்து 2 வருஷமா இந்த மடத்துல எதிர்றேன், ஒத்தாடா இரவு நேரத்துல குருனே உட்காந்துருக்கேன், பேச்சு துணை கூட ஒரு ஆளும் கிடையாது, நீ எனக்கு ஏத்தாப்புல வசதியா சிக்கன, சரி நமக்கு தோதா வேஞ்சுக்கான்னு சொல்லி பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு இங்க வாருங்க சட்டைய இப்படி கூட்டமா கூட இப்படித்தான் பேச்சு துணையெல்லாம் இருக்கு. மொத்தத்தில் அவங்க பேச்சு துணைக்காக ஒரு குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைகிறது. அதனாலே மனித வாழ்க்கையில எந்த பாதையில யாருடைய சொல்ல கேட்கணும் ஒரு கணக்கு இருக்கு. அதாவது முறையோடு கேட்டு வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை சீர சிறப்பு பெருமையா இருக்கும். எப்படிப்பட்ட கூட்டம்லாம் உருவாயிருச்சு பாருங்களேன், ஒட்டுமொத்த நாயும் சேர்ந்து ஒரு சண்டை ஓடுது பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே இவர்கள் பேசக்கூடிய சிறப்புகள் எப்படிப்பட்ட அருவியாக இருக்கிறது. குட்டாலமழகிலே குதித்து வந்த தமிழிலே மட்டாத பேரழகே நீயாடு, தென்றல் பந்தாடு மருவியிலே நீராடு, குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகே நீயாடு, தென்றல் பந்தாடு மருவியிலே நீராடு. நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு, நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு, நாங்கள் உமக்களித்த நன்றியே என்னை
வந்த தமிழிலே பட்டாத பீரழகு நீ யாரு தென்றல் வந்தாடும் அருவியிலே நீராடு தென்காடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தான் கோடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகம்தான் கோடி குவிக்கும் எங்கள் தாயகமே செல்வ பூந்தோட்டமாக்கும் எங்கள் தமிழகமே செல்வ பூந்தோட்டமாக்கும் எங்கள் தமிழகமே குட்டாத மழையிலே குளித்து வந்த தமிழிலே பட்டாத பீரழகு நீ யாரு